ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரொம்பவே காமெடியா எமோஷனலா இருக்க போகுது. இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் ரொம்ப ஜாலியா வீட்டுக்கு வராரு. உள்ள ரூமுக்கு போய் அவரோட பொண்ணோட நேம சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போறாரு. அவரோட பொண்ணு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிவி நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் பரவிக்கிட்டு இருந்த ஜாம்பி வைரஸ் இதோட முடிவுக்கு வந்துருச்சு. அதுவும் கடந்த 151 நாளா அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட யாருமே இப்ப இல்ல. எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவும் அவர் பொண்ணுகிட்ட போய் என்னம்மா நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா அவரோட பொண்ணு திரும்பி நம்ம ஹீரோவை கடிக்க வரா. பார்த்தா நம்ம ஹீரோ அதை அசால்ட்டா தடுக்கிறாரு. அப்ப அவர் மைண்ட் வாஷ்ல, என்னடா இப்பெல்லாம் நியூஸ்ல ஜாம்பி வைரஸ் பாதிக்கப்பட்ட யாரும் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா வீட்லயே நான் ஒரு ஜாம்பியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா இந்த உலகத்திலே மிச்சம் இருக்க ஒரே ஜாம்பி யாருன்னா அது என் பொண்ணு மட்டும்தான் சொல்றாரு. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தென்கொரியால இருக்க ஒரு ஜூ கீப்பரா வேலை பார்க்கறாரு. அந்த ஜூல இருக்க புலி, குரங்குன்னு அதுங்க கூட பேசி அதுங்க பண்றத லைவ் ஆன்லைன்ல எடுத்து வீடியோவா போடுவாரு. நம்ம ஹீரோ ரொம்பவே ஜாலியான டைப்பா இருப்பாரு. ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அவர் பொண்ணு ரூம்குள்ள பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அதை பார்த்த ஹீரோ, நீ ஏன் அளவுக்கு இல்ல சுமாரா தான் ஆடுறன்னு சொல்லி கலாய்க்கிறாரு. அவர் பொண்ணுமே, அப்பா நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி கதவை சாத்திப்பா. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பொண்ணு ஹீரோவுக்கு ரொம்ப ஆப்போசிட்டா ஷையான ஒரு டைப்பா இருப்பா. ஹீரோ ஒரு சிங்கிள் பேரண்டா தான் அவர் பொண்ணை வளர்க்குறாரு. இப்ப அடுத்த நாளே ஹீரோ அவர் பொண்ணான ஜூக்கு பிறந்த நாளுன்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவரோட அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி உன் பேத்திக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணுமான்னு சொல்றாரு. கேக் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவும் அவர் பொண்ணுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு நல்லாவே செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப திடீர்னு வெளியே ஏதோ சவுண்டு கேட்க வெளியே வந்து பார்த்தா பக்கத்து வீட்டு கப்பிள்ஸ் ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஹீரோவும் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு அவர் பொண்ணுகிட்ட, ஏமா நீ இதெல்லாம் பார்க்க கூடாது உள்ள போமான்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த கப்பிள்ஸ்ல அந்த லேடி அந்த ஹஸ்பண்டோட கழுத்துல ஒரே கடி. இத பார்த்தோன்னே ஹீரோக்கும் அவர் பொண்ணுக்குமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் நியூஸ்ல ஊர் முழுக்க ஜாம்பி வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு, அதனால எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பாதுகாப்பா இருங்க நியூஸ்ல ஓடுறத பார்த்ததுமே அப்புறம் தான் ஹீரோக்கு புரிய வருது அந்த கப்பிள்ஸ் ஜாம்பி வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த லேடி ஹீரோவையும் அவர் பொண்ணையும் அட்டாக் பண்ண வராங்க. இதை பார்த்த ஹீரோவும் அவர் பொண்ணையும் அவங்க வீட்டு பூனையும் தூக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த ஏரியால இருக்க எல்லாருமே ஜாம்பி வைரஸ்னால பாதிக்கப்பட்டு போறவங்க வரவங்க எல்லாம் கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோவோட பொண்ணு ரொம்பவே பயப்படுறா. உடனே ஹீரோவும் அவர் பொண்ணு கிட்ட, நீ பயப்படாத, நான் நிறைய ஜாம்பி மூவிஸ்ல பார்த்திருக்கேன், ஜாம்பிஸ்லாம் நம்மள கடிக்க வரும்போது நம்மளும் ஜாம்பிஸ் மாதிரியே நடிக்கணும், அப்பனாதான் அதுங்க நம்மள ஜாம்பின்னு நினைச்சு கடிக்காம போயிருன்னு சொல்றாரு. இதை கேட்ட அவர் பொண்ணும், அப்பா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி கேட்கிறா. ஹீரோவும் வேற வழி இல்லமா நம்ம நடிச்சுதான் ஆகணும்னு சொல்ல, ஆனா ஹீரோ பொண்ணு ரொம்பவே ஷை டைப், அதனால ரொம்ப யோசிக்கிறா. அப்போன்னு பார்த்து நிறைய ஜாம்பிஸ் அவங்கள சுத்து போட, உடனே ஹீரோ பொண்ணு பயந்துகிட்டு அவங்க அப்பா சொன்ன மாதிரியே ஜாம்பி மாதிரியே கத்திக்கிட்டு ஓடுறா. இதை பார்த்த ஹீரோவும், சூப்பர்ரா நீ இப்பதான் என் பொண்ணு நிரூபிச்சிருக்க, நீ என்னை விட நல்லா பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஜாம்பி மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டு போறாரு. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாரு போல, அதனால அங்க இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் இவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுல ஒரு பாட்டி நம்ம ஹீரோவோட பொண்ணை கடிக்க வராங்க. ஆனா ஹீரோ அவரோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவரோட கைய குறுக்க விட்டுறாரு. அந்த பாட்டி ஹீரோவோட கையிலேயே கடிச்சிடுறாங்க. ஹீரோவோட பொண்ணு இதை பார்த்துட்டு, போச்சு நம்ம அப்பா ஜாம்பியா மாறிட்டாருன்னு பாக்குறா. அங்கதான் ஒரு ட்விஸ்டே, கடிச்ச அந்த பாட்டியோட பல்லு ஒரிஜினலே இல்லாத ஒரு பல் செட்டு. இதை பார்த்த ஹீரோவும், அட பல்லு பண்ண பாட்டி உனக்கு இது தேவையான்னு சொல்லி அங்கிருந்து அவர் பொண்ணை கூட்டிட்டு போறாரு. அவர் பொண்ணை ஒரு இடத்துல சேஃபா இருக்க சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு காரை எடுத்துட்டு வந்து அவர் பொண்ணு உள்ளார உட்கார வச்சுட்டு, கவலைப்படாதமா நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிடலாம்னு அங்கிருந்து போனா, சேஃபா இருக்கலாம்னு ஜாலியா பேசிக்கிட்டே அந்த பொண்ணை பார்த்தா அவர் பொண்ணு மூஞ்சே சரியில்லை. என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா அப்பதான் தெரியுது, ஹீரோ சேஃபா இருமான்னு அவர் பொண்ணை விட்டுட்டு போன இடத்துல ஒரு சின்ன பையன் ஜாம்பியா வந்து ஹீரோட பொண்ணை கடிச்சிருக்கான். அதனால அந்த வைரஸ் ஹீரோவோட பொண்ணு உடம்பு ஃபுல்லா பரவிருச்சு. ஹீரோ காரை ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதே அவர் பொண்ணு ஹீரோவை கடிக்க வரா. உடனே ஹீரோவும் அவர் பொண்ணு போட்ட ஹூடியாலே அவர் பொண்ணு ஃபேஸ லாக் பண்ணிட்டாரு. இதனால ஹீரோவோட பொண்ணு அங்கேயே மயங்கி போக, ஹீரோவும் மயங்கின அவர் பொண்ணை கூட்டிட்டு ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாரு. வெளியே போன ஹீரோட அம்மாவும் ஹீரோவை வந்து பார்த்துட்டு, என்னடா அம்மாவை பார்க்க வந்திருக்க, சர்ப்ரைஸா வந்திருக்கியா, என் பேத்தி எங்கன்னு கேட்க ஹீரோவும் உள்ள இருக்கான்னு சொல்றாரு. பாட்டியும் உள்ள போய் பார்த்தா ஹீரோவோட பொண்ணு அந்த ரூமே அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கா. இந்த பாட்டியும், ஏமா நீ சின்ன வயசுல இருந்த மாதிரியே தான் இப்பயும் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவ பொண்ணு ஜாம்பியா மாறினதே தெரியாம பக்கத்துல போய் ஹீரோவோட பொண்ணை பார்த்தா ஹீரோவோட பொண்ணு அவங்க பாட்டியவே கடிக்க வரா. அப்பதான் அவங்க பாட்டி ஹீரோவோட பொண்ணு முகத்தையே பாக்குறாங்க. உடனே ஒரு கட்டை எடுத்து அவளை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட பொண்ணை ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்பதான் ஹீரோக்கோட பாட்டிக்கும் அவங்க பேத்தி ஜாம்பி வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கான்றது தெரிய வருது. அடுத்த நாளே நம்ம ஹீரோவும் சிட்டியில இருக்க ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன நிலைமைன்னு பார்க்க போறாரு. அங்க போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா மிலிட்டரி ஆபீசரா இருக்காங்க. இங்க ஒரு அம்மா அவங்க பையன் ஜாம்பி வைரஸ்னால பாதிக்கப்பட்டதுனால மிலிட்டரி ஆபீசர் அவனை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. ஆனா அந்த அம்மா, என் பையனை நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த அம்மாவோட பையனே அவங்கள கடிக்க வரான்.
இத பார்த்த ஆபீசர்ஸும் அந்த பையன அதே இடத்துல சுட்டு கொன்னுடுறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோவும் நம்ம பொண்ண ஹாஸ்பிட்டல் கூப்ட்டு வந்தா இதே நிலைமை தான் புரிஞ்சுகிட்டு நேரா ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்தா டிவி நியூஸ்ல அந்த நாட்டு கவர்மெண்ட் பொதுமக்கள் கிட்ட நீங்க தான் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். உங்க வீட்ல யாராவது ஜாம்பி வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கள கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்றாங்க. இத பார்த்த ஹீரோவோட அம்மாவும் என்ன பண்றதுன்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவுமே கவர்மெண்ட் கிட்ட என் பொண்ண ஒப்படைச்சா அவங்க கொன்றுவாங்க. அதுக்கு பதிலா நானே என் பொண்ண கொன்னுடுறேன்னு சொல்லி, அவர் பொண்ண வெளிய ஒரு மரத்துல கட்டி வச்சு, பக்கத்திலேயே ஒரு பெரிய குழியையும் தோண்டி அவர் பொண்ண அடிக்கிறதுக்காக மண்வெட்டிய ஓங்குறாரு. ஆனா அவரால அடிக்க முடியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஹீரோ அவர் பொண்ண ரொம்ப பாசமா, வலினா என்னன்னு கூட தெரியாம வளர்த்திருப்பாரு. அவரு எமோஷனலா நிக்கிறத பார்த்த அவங்க அம்மாவும், மகனே மண்வெட்டி என்ட்ட குடுன்னு வாங்கி அவங்க கொல்ல போகும்போது ஹீரோ தடுக்குறாரு. என் பொண்ண நான் சரி பண்ணிருவேன்ம்மா. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். ஒரு அப்பாவா என் பொண்ண என்னால கொல்ல முடியாது. அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா, அவர் பொண்ணு கட்ட கழட்டிட்டு ஓடிர்றா. இத பார்த்த ஹீரோவோட அம்மாவும், அவ எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, நம்ம ஹீரோவோட பொண்ணு சின்ன வயசுல அவ பாட்டி கூட மீன் பிடிக்க போவா. அதனால நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அவங்க போய் பாக்குறாரு. நம்ம ஹீரோ நினைச்ச மாரி அவர் பொண்ணு அங்கதான் இருக்கா. இத பார்த்த ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட என் பொண்ணு இன்னும் முழுசா ஜாம்பியா மாறல. அவளுக்கு இன்னும் பழைய விஷயம் ஞாபகம்லாம் இருக்குமா? அவன் ஞாபகத்த நான் முழுசா கொண்டு வந்தா போதும்னு சொல்ல, இது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவோட பொண்ணுக்கு புடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு முன்னாடி வைக்கிறாங்க. ஹீரோவோட பொண்ணுமே அவளுக்கு முன்னாடி இருக்க நான்வெஜ் எடுத்து சாப்பிட, ஹீரோவும் அவ அம்மா கிட்ட பாத்தியாம்மா என் பொண்ணு இன்னும் பழசெல்லாம் மறக்கலன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு மச்சான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வரான். இத பார்த்த ஹீரோவும் அச்சச்சோ நம்ம பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறத இவன் பார்த்தா பிரச்சனை ஆகிரும்னு அவர் ஃப்ரெண்டை வெளியவே நிச்சு பேச வச்சு அனுப்ப பாக்குறாரு. ஆனா அவர் ஃப்ரெண்டும் மச்சான் உன் பொண்ணு எங்கடா சின்ன வயசுல பார்த்தது அப்படின்னு ஹீரோ எவ்வளவு தடுத்தும் கேட்காம உள்ள போய் பார்த்தா அங்க ஹீரோ பொண்ணு நான்வெஜ் ரொம்ப கொடூரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இத பார்த்த ஃப்ரெண்டும் ஹீரோ தான் நியூஸ் எல்லாம் பார்த்தேன், உங்க ஊர்ல ஏதோ ஜாம்பி வைரஸ் பரவுதுன்னு சொன்னாங்க, உன்னோட பொண்ணு அதனால பாதிக்கப்பட்டிருக்காளா, இதை நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்ல உடனே ஹீரோவும் டே மச்சான் வேணாண்டா என் பொண்ணு ஜாம்பி வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கா, ஆனா அவளுக்கு இன்னும் பழைய விஷயம் எல்லாம் மறக்கல, நான் அவளை சரி பண்ணிடுவேன்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட சமாதானப்படுத்துறாரு. அடுத்து ஹீரோவோட அம்மாவும் ஹீரோ பொண்ண பாத்ரூம் கூப்பிட்டு போய் ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. அப்ப அவங்க மைண்ட் வாய்ஸ்ல ஜாம்பியை இப்படி பாத்துக்கிற ஒரே ஆள் நானாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. இப்ப மறுநாள் ஹீரோ வெளியே வந்து பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு கார்லயே வெயிட் பண்றான். நீ ஏன் இங்க இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டதுக்கு ஃப்ரெண்டுமே நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் மச்சான், என்னதான் இருந்தாலும் அவ எனக்கும் பொண்ணு மாதிரி தானே, அவளை இதுல இருந்து வெளியே கொண்டு வர நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்றாரு. இப்ப கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பீச்ல கூட்டிட்டு போய் ஜாம்பியா இருக்க அவர் பொண்ணுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோவும் நீ மனுஷங்க கைய பார்த்தா கடிக்க கூடாதுன்னு ஒரு லப்பர் கைய காட்டுறாரு. ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்டு அதை பாஞ்சு போய் கடிக்கிறா. இதை பார்த்த ஹீரோ ஃப்ரெண்டும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் நீ ஓடாதன்னு சொல்லி கேட்காம அவர் ஓட உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவரை கடிக்க துரத்துறா. ஒரு வழியா நம்ம ஹீரோ அவளை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஹீரோவும் அவர் பொண்ணு கிட்ட இங்க பாருமா, நான் இந்த மாதிரி கண் அடிச்சா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்னு சொல்லி கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாரு. ஆனா ஹீரோ பொண்ணு அதை கேட்காம ஹீரோவே கடிக்க வரா. அப்ப ஹீரோ ஒரு விசில ஊதுனதுமே அவ அமைதியாயிடுறா. ஹீரோவும் நம்ம பொண்ணு இந்த விசிலுக்கு பயப்படுறாளான்னு பாக்குறாரு. அப்பதான் தெரியுது அவர் பொண்ணு விசிலுக்கு பயப்படல. ஹீரோக்கு பின்னாடி ஹீரோட அம்மா ஒரு பெரிய பரம்பு எடுத்து காட்டுறாங்க. ஹீரோவோட பொண்ணுமே அந்த பெரம்புக்கு தான் பயப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு.